காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசையை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்தக் கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். காந்தத் தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தினர். சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். ஸோ என்னென்னா, சீனர்கள் 800 வருஷத்துக்கு முன்னாடியே காந்த பொருட்களை வச்சு ஒரு காந்தத்தை நம்ம தொங்க விட்டோம்னா, நூலில் கட்டி தொங்க விட்டோம்னா அது எப்போவுமே வடக்கு தெற்கு திசையிலேயே தான் நிற்கும். இந்த இதை சீனர்கள் கண்டுபிடிச்சி திசை காட்டும் கருவியாக காந்த பொருட்களை வச்சு படகுல கப்பலில் வெளிநாடுகளுக்கு போகிறப்போ கடல் கடந்து போகிறப்போ பயன்படுத்தியிருக்காங்க. கைபேசி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை இழந்துவிடும். அந்த பொருட்களும் பாதிப்புக்கு உள்ளாகும். இதில் டிவியும் சேர்த்துக்கணும். டிவி நாங்கள் சின்ன பிள்ளையில் ஒருத்தர் வீட்டில் டிவி பார்க்கும்போது டிவி பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போனப்போ அந்த காந்தம் இருந்த பகுதி அப்படியே ரவுண்டாக ஸ்க்ரீன் அதிலேருந்து எதுவுமே தெரியாமல் மறைச்சிட்டு அதோட காந்த மேக்னெட்டிக் பவரும் போயிட்டு இதை தான் கொடுத்துருக்காங்க. கைபேசி, மொபைல், சிடி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சாதனங்களில் காந்தத்தை வச்சா அதோட காந்தத்தன்மையை இழந்துடும். பொருட்களும் பாதிப்புக்குள்ளாகும்.